ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செக்டா 36 அப்படின்ற மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்லைன் படத்தோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவரோட ஸ்டேஷனில் நிறைய சைல்டு மிஸ்ஸிங் கேஸ் இருக்குது. ஆனால் எதையுமே அவர் கண்டுக்க மாட்டேங்கிறார், அலட்சியமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அவரோட பொண்ணை காணா போனப்போ தான் அந்த கேஸ் எடுக்கிறாரு. அந்த கேஸில் என்னென்ன நடக்குது அப்படின்றது அந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரி. நான் ரியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியா சினிமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே பிரேம் அப்படின்ற ஒரு நபர் தான் காட்டுறாங்க. அந்த நபர் நீங்களும் எல்லாம் முறுக்குடி அப்படின்ற ஷோ தான் பார்த்துட்ருக்காரு. அந்த ஷோவுக்கு போயிருக்கவங்களே தப்பாக ஆன்சர் பண்ணுறப்ப இவர் எல்லா கேள்விக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒருத்தட்ட நான் காசு கொடுத்துட்ருக்கேம்மா, வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்க போல அந்த பொண்ணை பற்றியுமே விசாரிக்கிறார். இப்படியே பேசிக்கிட்டே மாடிக்கு போகிறாரு. மாடியில் பார்த்தா டாய்லெட்டில் ஒரு பொண்ணை இவர் கட்டி போட்டு வச்சுருக்காரு. அந்த பொண்ணு செத்தும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை துண்டு துண்டாக கட் பண்ணுறாரு. இங்கே தான் அந்த படத்தோட டைட்டிலவே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ ராம தான் கட்டுறாங்க. அவர் ஒரு போலீஸ். அவருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய இவர் ஸ்கூலில் விட்டுட்டு இவரோட ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே ஒரு அப்பா இந்த மாதிரி நேற்று என் பொண்ணை காணா சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டேன்ட்டீங்க, என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ரொம்பவுமே அலட்சியமாக பதில் பேசுகிறாரு. நீ தான் உன் பொண்ணை பார்த்து வச்சுருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. என் பொண்ணு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தா, டிவியெல்லாம் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டா சார். இப்போ என் பொண்ணு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டா சார், நான் டிவியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சார், ஆனால் என் பொண்ணு தான் சார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்தப்பா ரொம்பவுமே அழுகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அதை கூட பொருட்படுத்திக்கிறாமல் அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு பொண்ணோட ஃபோட்டோவை அந்த இதில் ஒட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மிஸ்ஸிங் பொண்ணுங்க பேர்லாம் அங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் பொண்ணு போட்டால் ஒட்டிட்டு கிளம்பிறாரு. அங்கே கட் பண்ணால் 4-5 பசங்க கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. அதில் பால் சாக்கடையில் விழுந்தோடனே ஒரு பையன் எடுக்க போகிறான். அந்த இடத்த எரிஞ்ச நிலையில் ஒரு கையை அந்த பையன் பார்க்குறான். உடனே போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் அதை கூட ஒரு கேஸாக நம்ம ஹீரோ எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா நிறையா வெண்டிங் கேஸ் இருக்குது, அதோட இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் இதை மொத்தம் யார் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கையில் காசு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க வீடெல்லாம் சின்ன சின்ன வீடாக இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா இருக்கப்ப இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ராம் கேட்குறாரு. அதுக்கு இது ஒரு பிஸ்னஸ்மேன் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிஸ்னஸ்மேன் வீட்டோட மாடியில் தான் அந்த பிரேம் அப்படின்றவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. அன்னைக்கு நைட்டு அந்த காசு கொடுத்தாங்களா அந்த பையனுக்கு, அந்த பையன் வீட்டில் அவனை கடைக்கு அனுப்புகிறாங்க. அந்த பையனை தனியாக இருட்டில் கடைக்கு வந்துட்டு இருக்கான். அந்த டைம் இந்த பிரேம் அவனுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போய் இவன் வீட்டில் கட்டி போட்டு வச்சுருக்கான். இந்த மாதிரி தான் அவன் ரொம்ப பிள்ளையில் பண்ணிகிட்டு இருக்கான் போல். அதுக்கப்புறம் அந்த பையன், எங்கள் அப்பா கண்ணெல்லாம் வச்சுருக்காரு அங்கிள், உங்களை கொண்டுருவார் அப்படின்னு சொல்கிறப்போ, ஓ உங்கள் அப்பா என்னை கொண்டுருவாரா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை இது பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையனை எவ்வளோ முயற்சி பண்ணி போகலான்னு பார்க்குறப்ப அந்த பையனை அந்த பிரேம் போட்டுறாரு. அதுக்கப்புறம் கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போகுது. ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, அந்த பிரேம் தான். அவனோட மாமா கிட்ட தான் பிரேம் வளர்ந்துருக்கான். ஆனால் அந்த பிரேமை அவங்க மாமா தப்பாக யூஸ் பண்ணியிருக்காரு, சைல்டு அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு நாள் அவங்க மாமாவே பிரேம் கொண்டுறான். அதுதான் அவனோட ஃபஸ்ட்டு கொலை. அதுக்கப்புறம் தான் அவன் இப்படியெல்லாம் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிரேமை தான் காட்டுறாங்க. பிரேம் அவங்க ஒய்ஃப்ட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு கால் வருது. அவரோட ஃப்ரெண்டு போல், நான் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம பிரேமும் வீட்டுக்கு கீழே போகிறாரு. அப்போ ஒரு ஐஸ் பாக்ஸ் கொடுக்குறாரு. நம்ம பிரேம் திறந்து பார்க்குறாரு. ஓகே பிரசாதானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே கட் பண்ணால் இப்போ தான் அந்த பிஸ்னஸ் பண்ண கட்டுறாங்க. அவரோட பேத்திக்கு பிறந்த நாள் போல் நல்லாவே அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்காரு. அப்போ பிரேம்கிட்ட ஃபோன் வருது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணை வர சொன்னீங்கல்ல, நாளைக்கு வர சொல்லவா அப்படின்னு கேட்குறப்ப, நாளைக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்மேன் சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு யாருன்றது நம்மளுக்கு இப்போ தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூஸ் போல். அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் கிளம்பி ஏதோ ஃபங்க்ஷன் போல் அங்கே எல்லாருமே வர்றாங்க. அதே இடத்துக்கு தான் பிரேம் வராரு. அவர் ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு. ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி நிற்கிது. அதில் அவரோட பிரேமோட ஃப்ரெண்டு இருக்கார். இங்கேயும் ஒரு பொண்ணை கடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ராம் போலீஸ் இருக்கார்ல, அவர் இங்கே நாடகம்லாம் நடிப்பார் போல். அவரோட கூட வேலை பார்க்குற எல்லோரும் சேர்ந்து நாடகம் நடிக்கிறதுக்கு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நபர் அவரோட பொண்ணோட ஃபோட்டோ கொண்டு இந்த மாதிரி என் பொண்ணை காணா சார் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னை எங்கே பார்த்தாலும் சும்மாவே விட மாட்டீங்களா, இப்படி என்னை பண்ணிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்படுறாரு. நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் பொண்ணை கடத்தினது யாருன்னு தெரியும், அவரோட முதலாளி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, அப்போனா அந்த முதலாளியை போய் நீயே என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாரு.
ஆமாம் உனக்கு உன் பிள்ளை காணா போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவர் சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க ஏங்க இவ்வளோ கோவப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பொண்ணை கேட்குறப்ப அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அப்படின்னு வந்து ஹீரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. சரி போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு இடக்க உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தா அந்த பிரேம் நம்ம ஹீரோவோட பொண்ணை வந்து தூக்கிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓடி வந்து துரட்டுறாரு. அந்த பொண்ணை போட்டுட்டு பிரேம் வந்து ஓடிடுறான். 2 பேரும் மாறி மாறி ஓடுறாங்க, துரட்டுறாரு. ஆனால் நம்ம ஹீரோவால் பிரேமை வந்து பிடிக்க முடியலை. பிரேம் வந்து அவனோட வீட்டுக்கே போயிடுறான். போனோடனே அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி நான் தப்பிச்சிட்டேன், ஃபஸ்ட்டே பார்க்க மாட்டேன், இது யாரோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஃபோனை வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவங்க பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க போல். நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு அவங்க பொண்ணை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் ஒய்ஃப் ரொம்பவுமே கோவப்படுறாங்க. இது யாருன்னு உடனே கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி, இங்கே வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோட்ட ஒருத்தர் பொண்ணை காணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார்ல, அவர்கிட்ட போயிட்டு நாளைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் மார்னிங் அவரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. வந்தோடனே எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு. உங்கள் பொண்ணு எங்கே போனாங்க, எப்படி காணாமல் போனாங்க அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி என் பொண்ணு அந்த பிஸ்னஸ்மேன் இருக்காரு, அவர் வீட்டுக்கு தான் நான் வேலைக்கு அனுப்பியிருந்தேன். அங்கே தான் வந்து ஒரு ரிக்ஷாக்காரன் தான் டெய்லி என் பொண்ணை போய் விடுவான். ஆனால் என்னன்னு தெரியலை, மறுபடியும் என் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை, அவங்க கேட்டாலும் பொறுப்பாகவே ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் எல்லாமே எழுதி வாங்கிக்கிட்டு வந்து எஃப்ஐஆரும் வந்து போட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ராம் வந்து அந்த பிஸ்னஸ்மேனோட வீட்டுக்கு தான் போகிறாரு. ஏன்னா அங்கே தான் அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் விசாரிக்கலான்னு போகிறப்ப அங்கே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறது வந்து அந்த பிரேம் தான். அந்த பிரேம் வந்து அந்த வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். உள்ளே அந்த பிஸ்னஸ்மேன் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. என்ன நியூஸ்னால், ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் வந்து காணா போயிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் தான். அதை வந்து தீவிரமாக தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கார் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அந்த போலீஸ்கார் வந்து நம்ம ஹீரோவோட மேலதிகாரி தான். இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறப்ப, தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, இவன் என்னோட கிளாஸ்மேட்டு தான், நானும் இவனும் சேர்ந்து நிறையா சேட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு. அப்போயே நமக்கு தெரிஞ்சது அந்த பிஸ்னஸ்மேனுக்கு மேலிடத்துலலாம் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் எந்த கேஸ் பற்றி கேட்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணு என் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த பிஸ்னஸ்மேன் சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோ, இல்லை சார் சும்மா விசாரிச்சுட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அதுக்குள்ளே அந்த பொண்ணோட அப்பா வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. என் பொண்ணை இவன் தான் சார் ஏதோ பண்ணிட்டான், அவனை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே இந்த பிஸ்னஸ்மேனுக்கு கோவம் வந்துடுது. நீ தான் உன் பொண்ணை டெய்லி என் வீட்டுக்கு அனுப்பி வச்சா, அதுக்கு காசெல்லாம் வாங்கினேன், இப்போ வந்துட்டு இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ, என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து அவங்க பொண்ணு செக்யூரிட்டி அதான் வேலை பார்க்குதுன்னு வந்து அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை செக்யூரிட்டியெல்லாம் வேலை பார்க்கல அவங்க வந்து அப்படின்ற மாதிரி வந்து அந்த பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு. அந்த தப்பான வேலைக்கு தான் அவங்க பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்புனான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஹீரோவுக்கு செம்மையாக கோவம் வந்தது. என்னடா பண்ணியிருக்கா, நீ பெத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவப்பட்டு அடிக்க போகிறாரு. இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன், உன் பொண்ணை காப்பாற்றுறத நான் பார்த்துக்கிறேன், நீ எல்லாம் அதில் ஒன்றும் தலையிட வேணாம், இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வெளியே விரட்டி அடிச்சிடறாரு. அந்த கேப்பில் பார்த்தா அந்த பிஸ்னஸ்மேன் வந்து அவரோட ஃப்ரெண்டு மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வந்து போலீஸ்கார் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. சரி நீ அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோட்ட ஃபோனை கொடுத்தோன்னே நம்ம ஹீரோட 2 திட்டு திட்டுறாரு. அங்கே எதுக்கு போனேன், உனக்கு அது தேவையில்லாத வேலை, அங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பி வா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் கிளம்பி அந்த மேலதிகாரிகிட்ட போகிறாரு. உனக்கு என்ன ஆச்சு ராம், ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா தானே இருந்த, இப்போதுக்கு இந்த கேஸ்லாம் நீ போய் துருவிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை அந்த மேலதிகாரி திட்டுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை சார் என் பொண்ணும் ஒரு கட்டத்தில் காணாம போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் சார் இந்த மாதிரி கேஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை விட இந்த கேஸ்லாம் எடுக்காத, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்து மேலதிகாரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பெரிய இடத்து குட்டி பையன் காணாமல் போயிருக்கால, அவனை கண்டுபிடி, அவனை நீ கண்டுபிடிச்சேன்னா உனக்கு ஏதாவது காசு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், அதை விட்டுவிட்டு எதுக்கு நீ இந்த கேஸை பார்த்துட்ருக்க, இனிமேல் இந்த கேஸை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அப்போ அவர் கூட வேலை பார்க்குறவர், இந்த மாதிரி நம்ம ரிக்ஷா டிரைவரை வந்து கூப்பிட்டு வச்சுருக்கோம் சார், அவரை விட்டுடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த பொண்ணு காணாமல் போச்சுல, அந்த ரிக்ஷாவில் தான் போயிருக்கு, அவரை தான் கூப்பிட்டு வச்சுருந்துருக்காங்க. இவர் சரி இதனால் ஒன்றும் ஆகாது, நம்ம மேலதிகாரி வேறு இப்படி பண்ணுறாரு, சரி அவனை கிளம்ப சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கிளம்ப போகிறப்ப அவனோட மொபைலை வந்து எடுத்து அந்த கூட இருக்கவர் கொடுக்க போகிறாரு. இங்கே ஒரு நிமிஷம் அந்த மொபைலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அந்த மொபைலில் வந்து பிரேம் நம்பர்லாம் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஏதோ வந்து ஐடியா தோணுது. அதுக்கப்புறம் வந்து அங்கே கட் பண்ண மறுபடியும் அந்த மேலதிகாரி தான் பார்க்க போகிறாரு. அவர்கிட்ட போய் தான் எல்லா டீட்டெயிலாக சொல்கிறாரு. அன்னைக்கு
நைட்டு என்ன நடந்துச்சுன்னு அந்த ரிக்ஷாக்காரன் நாங்கள் அடித்து விசாரிச்சதில் சொன்னான் சார். அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டு வாசலில் தான் அவன் இறக்கி விட்டுருக்கான். 2 மணி நேரம் கழித்து வந்து கூட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் அவன் போயிட்டு வர்றப்ப அந்த பொண்ணு இல்லை, அந்த வீட்டில் வேலை செய்கிறான்ல பிரேம், அவன் தான் அந்த பொண்ணோட ஃபோனை கொடுத்து இந்த ஃபோனை போகிற வழியில் எங்கேயாவது போட்டுரு, உன்கிட்ட யாராவது விசாரிச்சா அந்த பொண்ணை நான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறக்கி விட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வேலைக்காரன் தான் சார் சொல்லியிருக்கான். இந்த வீட்டு வேலைக்காரன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவனை பிடிச்சி விசாரிச்சா ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் அந்த மேலதிகாரி இன்னொருத்தரை கூப்பிட்டு ராம்ன்ற பேருக்கு சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இன்னும் நீ அந்த கேஸை விட மாட்டேயா, அவனோட வீட்டு வேலைக்காரனை பிடிச்சி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் அதெல்லாம் பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு நீ கொண்டு போகலாம் தானே நீ பார்க்குற, உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி நல்லா திட்டுறாரு. நம்ம ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட மேல் அதிகாரி தான் காட்டுறாங்க. ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஒரு கேஸ் எடுத்தார்ல, ஒரு சின்ன பையனை காணான்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சிட்டார் போல். அதை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த பையன் தொலைஞ்சு போன 48 மணி நேரத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. கீழே இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, அந்த பையன் பணக்கார வீட்டு பையனால் கண்டுபிடிச்சிங்க, எத்தனையோ ஏழை வீட்டு குழந்தைங்க வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க, அதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டா அங்கேருந்து வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து வேலையிலேருந்து கொஞ்ச நாள் இது பண்ணிட்டாங்கல்ல, அப்படியும் நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் அந்த பிரேமை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம பிரேமும் அவரோட ஃப்ரெண்டும் அவரோட வீட்டுக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ வந்து ஒளிஞ்சு பார்த்துட்ருக்காரு, அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட வேலை பார்க்குற இன்னொருத்தர் கூட மாடியில் வந்து மீட் பண்ணுறாரு. என்ன சார் நீங்கள் நாளைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறீங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற சொல்கிறாரு. உனக்கே தெரியும் என்னோட பொண்ணு காணா போன பிறகு தான் நான் அப்படி மாறினேன் அப்படின்ற மாதிரியா சொல்கிறாரு. சரி சார் விடுங்க, இப்போ நம்மளுக்கு முன்னால் இருந்தாங்களே மேலதிகாரி, அவங்க வந்து அந்த கேஸ் வந்து முடித்தனால அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ புது மேலதிகாரி நம்மளுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் சார் அன்னைக்கு உங்கள் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் சேர்த்தாருல ஆம்புலன்ஸில், அவர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆளை வந்து கை கட்டுறாரு. அவர் வேறு யாருமே கிடையாது, அந்த பிரேமோட ஃப்ரெண்டு தான். இவன் என் பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் அவர் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவரையும் வந்து தூக்கிடுறாங்க. தூக்கி வச்சு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை விசாரிக்கிறப்ப, யார் என்னோட பொண்ணெல்லாம் கடத்த சொன்னது, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் நீங்கள் தான் கடத்துறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது சார், ஃப்ரேம் தான் சார் கடத்த சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரே அழுகிறாரு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தா மேலதிகாரி வேற ஒரு ஆள் மாறிட்டாங்களே, நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் போகிறப்ப கரெக்டாக அந்த பழைய மேலதிகாரி இருக்கார், அவரும் இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போனோடனே நேற்று நைட் கால் பண்ணது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது மேலதிகாரி கேட்குறாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நான் அப்புறமேல் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது மேலதிகாரி வந்து சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் அந்த பழைய மேலதிகாரி வந்து அவரோட காரில் போய்கிட்டு இருக்கும் போதே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் இப்போ புதுசாக வேறு இன்னொரு ஆள் வந்துட்டான், மறுபடியும் அந்த கேஸை வந்து அவன் தோண்டுவானோ அப்படின்னு நினச்சிட்டு யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி உனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா நான் சொல்கிறத பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு கால் பண்ணுறாரு. அது யாருன்னு நம்மளுக்கு காட்டலை. அங்கே கட் பண்ணால் இப்போ அந்த பிஸ்னஸ் மேனை தான் காட்டுறாங்க. அந்த பிஸ்னஸ் மேனுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. அவர் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அவர் இன்னொருத்தர் ஆளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆளை தூக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் சொல்லிடுறாரு. அவர் இன்னொருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை தூக்கணும்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து கடத்தி வச்சிருக்காரு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கடத்துறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிளான் போகிறாங்க. அதே மாதிரி போய் அவர் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் மேலதிகாரியும் அங்கே போய் பார்த்தா அங்கே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை காணோம். அவரை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஹீரோட வேலை செய்கிற ஒரு போலீஸ் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அவர்கிட்ட போய் என்ன அவனை காணா, இனி எங்கே போனான்னு கேட்குறப்ப நான் சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமாக, அவனை காணாம பாரு, அவனை யாரும் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறேன், நான் இங்கே தான் இருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த மேலதிகாரி சொல்கிறாரு, சரி விடுங்க, இதனால் நீங்கள் சண்டை போட்டு என்ன ஆக போகுது, அந்த பிரேம்ன்றவன் இருக்கான்ல அவனை தூக்கி நம்ம விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரேமை கூப்பிட்டு ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. வந்தோடனே அந்த பிரேம் சொல்கிறாரு, அன்னைக்கும் நான் உங்கள் பொண்ணை கடத்தினது தப்பு தான் சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க, ஆனால் அந்த நீங்களும் நல்லா மூட்குடி அந்த ஷோ போடுறப்ப என்னை வீட்டுக்கு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவர் ரொம்பவுமே தெம்பாக அலட்சியமாக தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
உடனே நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுல, அந்த பொண்ணை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறப்ப, அந்த பொண்ணா சார் அன்னைக்கு நான் கூப்பிட்டேன் வந்துச்சு, ஆனால் என்ன ரொம்ப அந்த பொண்ணை அலட்சியப்படுத்துச்சு. நான் வேலைக்காரன் அப்படின்றனால வந்து அந்த பொண்ணு ரொம்ப என்னை இது பண்ணுச்சு. அதனால தான் சார் அந்த பொண்ணை ஒரே போடா போட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் நான் என்ன பண்ணுறது, என்னை அந்த பொண்ணை மதிக்கவே இல்லை. எங்கள் முதலாளி கூப்பிட்றப்ப வந்துச்சு, நான் கூப்பிட்றப்ப அந்த பொண்ணு வந்து நான் வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிடுச்சு சார். எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பிரேம் சொல்கிறான். சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொண்டுட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறப்ப, அந்த பொண்ணை நான் வந்து விரும்பின பொண்ணு சார், அதனால் கொண்டுட்டு என்னால் சாப்பிட முடியாது, எதுவும் வந்து வெட்டி போட முடியாதுல்ல, அதனால் வந்து அங்கே தான் சார் புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஏன்னாது நீ கறியெல்லாம் சாப்பிடுவியா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் சார், சின்ன வயசில் எங்கள் மாமாவை கொண்டையில் அப்பா அவரோட கறி டேஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் வந்து ஒட்டிக்கிச்சு. ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு தான் சார் அந்த மாதிரி கறியெல்லாம் சாப்பிட்ணும் சார், இல்லாட்டி எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் சார், அதனால் நான் கொஞ்சம் கறியும் சாப்பிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. இவன் மனுஷனா வேற என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கேட்குறப்ப, அவ்வளோதான் சார் பண்ணியிருக்கேன், டைம் ஆச்சு அந்த ஷோ போட விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி விடு, இந்த ஆர்கன்ஸ்லாம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறப்ப, அந்த ஆர்கன்ஸை வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கார்ல அவர்கிட்ட தான் சார் கொடுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர்கிட்ட கொடுத்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்ப, அந்த ஏழை குழந்தைகளோட ஆர்கன்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் வசதியானவங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஆர்கன்ஸை கொடுப்போம், அதுலேருந்து காசுலாம் கிடைக்கும், ஏழை குழந்தைகளாகவே இறந்து போயிருங்கல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே அலட்சியமாக வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. வசதியான வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் அதுக்கு வந்து நல்லா வாழுங்கள்ல, இது வாழ்ந்து என்ன சார் பண்ண போதுங்க அப்படின்ற மாதிரி வந்து பிரேம் சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது, நிறைய மிஸ்ஸிங் சைல்டுலாம் இருக்காங்கள, அவங்க எல்லாத்தையும் கடத்தினதும் இவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவனே வந்து ஒத்துக்கிறான். இந்த மாதிரி நான் ரொம்ப குழந்தைகளை கடத்திருப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ தான் அதையும் பண்ணியா, எத்தனை குழந்தைங்கன்னு கேட்குறப்ப அது கூட அவன் யோசிச்சு தான் சொல்கிறான். ஏன்னா எத்தனை குழந்தைய பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே தெரியலை. இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே கொண்டு அவன் இந்த சாக்கடை இந்த மாதிரி இடத்துல வந்து வெட்டி வீசியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடை சுற்றி புதைச்சி வச்சுருக்கான். அப்புறம் சிலதை வந்து ஆர்கன்ஸாகவும் வந்து விற்று அதுலேருந்து காசு பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவனை உள்ளே போட்டு பூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் அந்த பிஸ்னஸ்மேனோட வீட்டில் எல்லாம் தோண்டி பார்க்குறாங்க. ஒரே எலும்பு கூடவாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாக்கடை அந்த மாதிரி இடத்த தோண்டி பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் புல்டோசர்லாம் கொண்டு வந்து தோண்டி பார்க்குறாங்க. அவ்வளோ இருக்குது, அவ்வளோ குழந்தைகளை அவன் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இது ஒரு கேஸ் ஆகுது. அந்த பிஸ்னஸ் மேனும் அரெஸ்ட் ஆகுறாரு, கூட சேர்ந்து பிரேமும் அரெஸ்ட் ஆகுறான். ஆனால் அந்த பிஸ்னஸ் மேனை வந்து விசாரிக்கிற கமிட்டி வந்து யாரை போடுறாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் மேனோட ஃப்ரெண்டு அந்த மேலதிகாரி போலீஸ் இருக்கார்ல அவரை போட்டுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இவர் ஈஸியாக தப்பிக்க விட்டுருவார்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அங்கேயே தெரியுது. அதுக்கப்புறம் கேஸ் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த மேலதிகாரி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த தப்புக்கெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ்மேன் காரணம் கிடையாது, அவன் வீட்டில் வேலை பார்த்தா அந்த பிரேம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருந்து அந்த பிஸ்னஸ்மேனை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி வருத்தமாகறாரு. அவரோட மேலதிகாரிக்கு கால் பண்ணி, நான் ஒரே ஒரு டைம் பிரேமை மட்டும் விசாரிச்சுக்கிறவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பர்மிஷனும் கொடுக்குறாரு. பிரேமை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. சரி ஓகே, அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வித்தையே, அந்த காசை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறப்ப, சொந்த ஊரில் இருக்க என்னோட ஒய்ஃப்க்கும் என்னோட குழந்தைக்கு தான் நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு கேட்குறப்ப, சரி நீ யார்கிட்ட கொடுத்தேன்னு கேட்குறப்ப, என்னோட ஃப்ரெண்டை அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கடத்திருக்கப்ப நான் விசாரித்தேன், நீ கொடுத்த காசு எதுவுமே உன்னோட ஒய்ஃப்க்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிரேமுக்கு கோவம் வருது. இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, இல்லை நான் என் ஒய்ஃப்க்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை அந்த காசு வந்து வேறு ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீ நினச்சிட்ருக்க நீ வேலை பார்க்குற இடத்துல அந்த பிஸ்னஸ்மேன் இருக்கார்ல அவர் வந்து உன்னை காப்பாற்றுவார்னு, அவர் உன்னை காப்பாற்ற மாட்டார் சொல்கிறப்ப, நம்ம பிரேம் ரொம்ப நம்பிக்கையாக, இல்லை அந்த சார் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ தான் அப்படி முட்டாத்தனமாக நம்பிட்டு இருக்க, அவர் எல்லா தப்பையும் ஓ மேலே போட்டுட்டு இந்த கேஸ்லேருந்து எப்போயோ அவர் வந்து ரிலீஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பிரேமுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுது. ஏன்னா அவரை தான் நம்ம பிரேம் நம்பி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் எல்லா தப்புலையும் அவருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீ என்கிட்ட கொடு, உன்னை எப்படியாவது நான் வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. உடனே பிரேம் ரொம்ப யோசிக்கிறான். யோசிச்சு வந்து ஏதோ அவர்கிட்ட சொல்கிறான். அப்போ நம்மளுக்கு அதை காட்டலை. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ நைட்டு ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு. அந்த பஸ்ஸில் வந்து ஏறுறப்ப வந்து நம்ம ஹீரோ
ஹீரோவோட வேலை பார்க்குற இன்னொரு போலீஸ்காரர் இருக்கார். லேப்டாப்பு, சார்ஜர் அந்த மாதிரி கொடுத்து விட்றாரு. நம்ம ஹீரோ எங்கே போகிறாருனா பிரேமோட சொந்த ஊருக்கு தான் போகிறாரு. போய் அவங்களோட ஒய்ஃபை பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஹஸ்பண்டு ஏதோ ஒரு சிடி பிளேயர் அனுப்பி வச்சாராம்ல, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடியை வந்து வாங்குறாரு. வாங்கி ஒரு போட்டு பார்க்குறப்ப அந்த பிஸ்னஸ் மேனுக்கு எதிராக வந்து ஆதாரம் வந்து நம்ம ஹீரோவுக்கு கிடச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வர்றப்ப பஸ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பஸ்ஸு வரல, ஆனால் ஒரு கார் வருது. அந்த காரில் அந்த மாதிரி லிஃப்ட் கிட்டே இறக்கி விட்ருங்கன்னு சொல்கிறாரு. காரில் பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கப்ப அந்த காரில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கொண்டாங்களே அவங்க தான். அவங்க நம்ம ஹீரோவே வந்து குத்தி கொண்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிடி பிளேயரை தூக்கியும் வந்து வெளியே வந்து போட்டுடுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ ஒருத்தர் பஸ் ஏற்றி விட்டார்ல, அவரை தான் காட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவர் வந்து ப்ரொமோஷன் கிடச்சி நம்ம இந்த ஹீரோவோட போஸ்டிங்கில் வந்து உக்காந்துறாரு. எப்போ அவர் இந்த போஸ்டிங்கில் வந்து உக்காந்தாரு அப்படின்னு பார்க்குறப்ப தான் அவரோட நேம் போட நம்மளுக்கு காட்டுறாங்க. அவரோட பேர் தான் அந்த மேலதிகாரி காரில் போயிட்டு இருக்கும்போது உனக்கு ப்ரமோஷன் வேணும்னா நான் சொல்கிறது செய் அப்படின்னு சொன்னார்ல, அந்த பேர் தான். அப்போ தான் நம்மளுக்கே புரியுது அந்த மேலதிகாரி இவருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. இவர் தான் அன்றைக்கி ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து வேணுக்குனே அவங்க தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லை, ஹீரோ இந்த ஊருக்கு போயிருக்காரு அப்படின்றாரு. பஸ் ஏற்றி விட்டவரும் இவர் தான். இவருக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கு. அவர் தான் நம்ம ஹீரோயின் கொல்றதுக்கு பண்ணியிருக்காரு. அதனால தான் அவருக்கு அந்த ப்ரொமோஷனே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்டேஷனில் இன்னொரு ஒரு நேர்மையான அதிகாரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார். அவரையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் ரொம்ப தும்முறாக பேசுகிறாரு. போய் எனக்கு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் டீ வாங்க போகிறப்ப தான் நம்மளுக்கு இன்னொன்று காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் மிஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நேர்மையான அதிகாரி இருக்கார்ல, அவர் வீட்டில் அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. அப்போ பார்த்தா ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்குது. யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா யாரையுமே காணோம். ஆனால் ஒரு பார்சல் மட்டும் இருக்குது. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பிஸ்னஸ்மேனுக்கு எதிராக ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிடி வந்து நம்ம ஹீரோ போய் அவங்க ஊரில் வந்து வாங்கிட்டு வந்தார்ல, அந்த சிடி இவருக்கு கிடச்சிருக்கு. சரி, இதை வச்சு இந்த கேஸ் அடுத்து மூவ் ஆகும், ஏதாவது நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மூவியை வந்து முடிக்கிறாங்க. இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.